த்ரிஷா. நான் சிஎம் ஆகணும். எல்லாரும் இப்படி கை காட்டுவாங்க, இவங்க மட்டும் இப்படி கை காட்டுவாங்க. விஜய், when are you guys going to come together? த்ரிஷா இல்லாமல் கான்ட்ரவர்சி இல்லை, கான்ட்ரவர்சி இல்லாமல் த்ரிஷாவே இல்லை. ரீசெண்ட் டேஸில் த்ரிஷா பேரை கேட்டாலே எல்லாரும் முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் த்ரிஷா வந்து நடந்துக்கிறாங்க. த்ரிஷாவோட சினிமா ஜேர்னி எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, இந்த கான்ட்ரவர்சிலாம் எதனால் உருவாச்சு, ஏன் த்ரிஷாவை எல்லாரும் இவ்வளோ ஒஸ்ட்டாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மெட்ராஸில் பிறந்திருக்காங்க த்ரிஷா. மாடலிங் பண்ணி 1999 மிஸ் சென்னை டைட்டில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. லேசா லேசா படத்தில் தான் இவங்க வந்து அறிமுகம் ஆக வேண்டியது. அந்த படம் ரிலீஸ் ஆக லேட் ஆனதுனால மௌனம் பேசியதே படம் மூலிமா இவங்க வந்து தமிழ் சினிமாவில் லான்ச் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க பண்ண சில படங்கள்ல டாப் ஹீரோயினாக வந்து மாறிட்டாங்க. அப்படி என்ன படங்கள்லாம் இவங்க பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2003 சாமி, 2004 கில்லி, 2005 திருப்பாச்சி, ஆறுன்னு சொல்லி அடுத்தடுத்த வருஷத்தில் அடுத்தடுத்த இட்டு படங்களை கொடுத்து டாப் ஹீரோயினாக வந்து மாறி இருக்காங்க. இந்த மாதிரி இயர்லி ஸ்டேஜஸில் இருக்கும் போதே ஒரு இன்டர்வியூவில் நான் சிஎம் ஆகணும்னு சொல்லி ஃபன்னாக வந்து சொல்லியிருக்காங்க த்ரிஷா. நான் சிஎம் ஆகணும். அந்த டைமில் அதை கேட்கும்போது ஃபன்னியாக தான் இருந்திருக்கும். பட் இப்போ அதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு டாபிக் வந்து போயிட்டுருக்கு. இந்த டாபிக் எதனால் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லியோ படத்தில் பல வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் விஜய் அவர்களுக்கு பேரா த்ரிஷா வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் இருந்து தான் கான்ட்ரவர்சியே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. Bloody sweet. இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் விஜய் கூட எடுத்த ப்ரைவேட் ஃபோட்டோஸ்லாம் அடிக்கடி சோஷியல் மீடியாவில் வந்து இவங்க வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆரம்பத்தில் இவங்க வந்து ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் தான் சோஷியல் மீடியாவில் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் கூட இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உதாரணத்துக்கு சொல்லி கேட்டிங்கன்னா, கீர்த்தி சுரேஷோட மேரேஜ் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த ஒரு மேரேஜுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து போயிருந்தார். ஸோ இந்த ஒரு மேரேஜுக்கு விஜய் அவர்களோட சேர்ந்து த்ரிஷாவும் ப்ரைவேட் ஜெட்டில் வந்து ஒன்றா போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் வந்து வெளியே வந்துச்சு. ஸோ இது வந்து அந்த டைமில் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி வந்து ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பெரிய இஷ்யூவே வந்து நடந்துச்சு. அப்படி என்ன பெரிய விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா, விஜயகளோட மனைவியான சங்கீதா வந்து விஜயகிட்டேருந்து டிவோர்ஸ் வேணும்னு கேட்டு அப்ளை பண்ணி தான் அந்த பெட்டிஷன் காப்பி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து லீக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு டிவோர்ஸுக்கு காரணமே த்ரிஷா தான் அப்படிங்கிற டாக்ஸ்லாம் வந்து அந்த டைமில் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டாக்ஸ் போனால் கூட எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் அர்ச்சனா அவங்களோட ஃபேமிலியில் ஒரு வெட்டிங் வந்து நடந்துச்சு. அந்த ஒரு வெட்டிங் வந்து விஜயகளோட சேர்ந்தே த்ரிஷா வந்து போயிருந்தாங்க. என்னம்மா உன்னை பற்றி தான் சோஷியல் மீடியாவில் எல்லாரும் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க, நீ தான் விஜயகளோட டிவோர்ஸே காணன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீயே எப்படிமா கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக வந்து த்ரிஷா வந்து புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோலாம் புள்ளி பண்ணால் கூட நான் வந்து அடங்க மாட்டேன்னு சொல்லி த்ரிஷா அழுத்து ஒன்று பண்ணாங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் ரிசல்ட் டே அன்னைக்கு விஜயகளோட வீட்டுக்கே வந்து த்ரிஷா வந்து போயிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு ப்ரெஸ் பீப்புளெலாம் அவங்கள வந்து நிறைய பேர்லாம் வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கொஸ்டின்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குமே வந்து பதிலாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. த்ரிஷா நான் சும்மா தான் வந்து அப்படிங்கிற மாதிரிலாம். சரி இதோட நிறுத்துவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. விஜய் அவர்கள் வந்து சிஎம்மாக வந்து பொறுப்பேற்கிறதுக்கான ஒரு விழா வந்து நடந்துச்சு. அந்த ஒரு விழாவுக்கும் வந்து த்ரிஷா வந்து போயிருந்தாங்க. போனது மட்டும் இல்லாமல் ஏதோ இவங்க தான் விஜய் அவர்களோட மனைவின்ற மாதிரி ரியாக்ஷன்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர கான்ட்ரவர்சி ஆச்சு. இதுக்கப்புறம் தான் த்ரிஷாவை பயங்கரமாக புள்ளி பண்ணி த்ரிஷாவோட பேரே மொத்தமாக வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமும் த்ரிஷா வந்து விடுற மாதிரி தெரியல. இதுக்கப்புறமும் த்ரிஷா வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க. அப்படி என்ன விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா, அஜித் அவர்களோட அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. அதுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த விஜய் அவர்கள் வந்து போயிருந்தாரு. ஸோ இங்குமே வந்து த்ரிஷா வந்து கூட போயிருந்தாங்க. ஏமா இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ஒன்றா போகணுன்னா நீ அவங்களோட மனைவியாக இருக்கணும், நீ வந்து மனைவி இல்லை ஃப்ரெண்டு தானே சொல்கிற, அதனால் எப்படிமா நீங்களாம் இந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் பயங்கரமாக வந்து புள்ளி பண்ணி த்ரிஷாவோட பேரை மொத்தமாக டேமேஜ் பண்ணி த்ரிஷானாலே ட்ரோல் மெட்டீரியல் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு வந்து விட்டாங்க எல்லாரும் சோஷியல் மீடியாவில். ஸோ இந்த மாதிரிலாம் விஜய் கூட இவங்க வந்து சுற்றிட்டு இருக்கனால தான் அடுத்த சிஎம்ஏ இவங்க தான். ஏன்னா ஆல்ரெடி எம்ஜிஆரோட விஷயத்தில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற டாபிக்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு. த்ரிஷா வந்து ரொம்ப இம்மெச்சூர்டாக இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறது வந்து ரொம்ப தப்பு. இந்த மாதிரி ரொம்ப இம்மெச்சூர்டாக வந்து இருக்கக்கூடாது. லீகலாக அவங்க டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லீகலாக மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் வந்து போகலாம், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் கருத்துக்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட கமெண்ட்ஸ் என்ன? த்ரிஷாவை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் யாருக்கெல்லாம் த்ரிஷாவை பிடிக்காம போச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.